வணக்கம். நான் பாலமுருகன் பேசுகிறேன். வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட செய்தி தான் இது. யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அடடா, இந்த குருவிக்கு கேடு காலம் வந்துவிட்டதோ என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது. அந்த பொந்தில் வசித்த ஒரு பாம்பு கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கி விட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்த அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என நினைத்த கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யமதர்மராஜனிடத்துக்கு திரும்பி சென்றது. நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார் யமதர்மராஜன். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் என்ன என்றால், அந்த குருவி சில நொடிகளில் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயை இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்து கொண்டிருந்தேன். அதற்குள் விதிப்படியே நடந்தது என்று கூறினார். அதாவது, வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும். அது குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் செய்வதை திறம்பட செய்வோம் என்பதே வாழ்வியல் நீதி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.